வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சுவையில் பாசிப்பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு துவரம்பருப்பு எல்லாத்தையும் விட ரொம்பவே ஈஸியாக வெந்துடும். ஸோ அதனால் நம்ம பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். பட் நீங்கள் விருப்பப்பட்டால் குக்கரில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுவும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நீங்கள் கொத்தமல்லி இருந்ததுன்னா கூட அதை கூட பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடணும். தக்காளி அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவு வெந்திருக்கு. கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பில் போட்டால் தக்காளி சுத்தமாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தக்காளி எல்லாமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உண்மையிலேயே மற்ற எல்லா குழம்பு வகைகளை விட இந்த பாசிப்பருப்பு குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. பிகினர்ஸு, பேச்சுலர்ஸு, ஸ்கூல் அண்ட் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். அந்தளவுக்கு அவ்வளோ ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம சுட சுட சாதத்தோட இந்த பருப்பு குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பருப்பெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இது பருப்பு வேகிறதுக்காகன்னு இல்லை, அது எல்லாமே நல்லா கலந்து வரதுக்காக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதி வரட்டும். கூடவே நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இது கொதித்து கலந்து வரட்டும். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.